அதாவது வாக்கு பார்க்கறது கூட உத்தரவு கொடுத்துச்சு. ஆனா இன்னி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா எதுவுமே நிலையில்லாம இருக்கு. அது உண்டான அந்த மனதுக்கு உண்டான நான் சொல்றேன் இல்லை, எல்லாமே இருந்து நிலையில்லாம இருக்கு. அது செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன். செஞ்சு கொடு, சரி பண்ணி கொடுத்து அந்த அப்ப மறந்துட மாட்டேன். சரி யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். நல்ல வார்த்தை கேட்டுறோம். அதாவது உன்கிட்ட இருந்த பொருளை வாங்கிட்டு வந்து உனக்கே நல்ல வார்த்தையில் பாதிப்பு இருந்துச்சுருக்காங்களா? ஓ தெய்வம் நிலை கொண்டு நிற்க மாட்டேங்கிறான். சொல்ற வார்த்தை பிடிச்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து சரி பண்ணி கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேன். அதே அதிகாரம் குடிச்சு நாவல உட்கார வச்சு செஞ்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேன். மண்டிட்டு வாங்கிக்க. நல்ல வார்த்தை என்ன போல உனக்கு வாக்கு பார்க்கறதுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். சொல்ற வார்த்தை புரியுதா? அப்படி அந்த அதிகாரம் கொடுத்த நல்ல வார்த்தை 2 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன வந்து பார்த்துட்டு போ. சொல்ற வார்த்தை புரியல, மறந்துடக்கூடாது. நாவல உட்கார்ந்து விளையாட வச்சு தர்றேன். அதே போல சொன்ன வார்த்தையில காப்பாத்தி கொடுக்குறேன். அதே போல நீ எந்த நேரம் கூப்பிட்டாலும் நாவல வந்து உட்கார வச்சு தர்றேன். அதே போல நல்ல வார்த்தை யாருமே இனிமேல் ஒன்றும் பண்ண விடாம நல்ல வார்த்தைகள் உனக்கு நான் கட்டு கொடுக்குறேன். சொல்ற வார்த்தை புரியல, கொடுத்து செஞ்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேன். இந்த அப்பனை கூப்பிட்டு போயா என்னுடைய சக்தி இதில் ஏற்றி கொடுத்துருக்கேன். இந்த வாங்கிக்க. இந்த விபூதியும் இந்த கனியும் இருறா. இந்த விபூதியும் இந்த கனியும் சொல்ற வார்த்தை புரியுதுல. இது நல்ல வார்த்தை. ஏதாவது ஒரு பொருள், அதாவது உன்னுடைய பொருள் நீ வச்சிருப்பையில ஐயோ ஏதோ ஒன்று வச்சிருந்தீங்கன்னா அந்த இதில் இதை போட்டுக்கணும். சொல்ற வார்த்தை புரியல, மறந்துடக்கூடாது. அதாவது நீ எடுத்த காரியம் வெற்றி அடையணும்னா அதுல இருந்து நாக்கில் தொட்டு வைக்கணும். சொல்ற வார்த்தை புரியல. இப்ப இந்த எந்திரிச்சுக்க இதை அப்படி மந்திரிச்சு கொடுத்துருக்கேன். அந்த விவிதியை நல்ல வார்த்தைகிட்ட என்னுடைய சக்தி இறக்கி கொடுத்துருக்கேன். சொல்ற வார்த்தைக்குள்ள இப்ப நான் கனி கொடுத்துருக்கேன். இந்த கனியில நல்ல வார்த்தையை சுட்டி வாங்கிக்க, சின்ன சுட்டி வாங்கிக்க. இந்த சுட்டியை இந்த கனிக்கு முன்னால விளக்கு போடு. 90 நாளைக்கு சுத்தமான நல்ல வாங்கிக்க. 90 நாளைக்கு விடாமல் போடு. நல்ல வார்த்தை உனக்கு 12வது நாள்ல இருந்து சரியா நல்ல வார்த்தையை 19வது நாளுக்குள்ள உன் தெய்வம் நாக்க உடச்சு படன்னு அடிச்சு வந்து நல்ல வார்த்தை இதுதான் உனக்கு உணர்த்துற அளவுக்கு சொல்லி கொடுக்கும். சொல்ற வார்த்தை புரியல. அதே போல நல்ல வார்த்தை ஆலயத்துல குழப்பமாவே இருக்கு. அதே ஜெயை கொடுத்துறேன், அதை சீராக்கி கொடுத்துறேன். சரியாகி கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேன். அதே போல இனிமேல் யாருமே இது செய்ய முடியாது. ஒன்றும் பயப்பட வேணாம். அள்ளி கொடுக்குற சாம்பல் வீண் போகாது. அதே போல நல்ல வார்த்தையை 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து எனக்கு ஏதாவது காணிக்க செலுத்திரு. மறந்துடக்கூடாது. கவலைப்படாம போகும். இந்த இதை புடி முதல்ல. நான் இன்னும் உனக்கு தான் அந்த வாக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் நான் வாக்கு முடிக்கல. இதை நல்ல வார்த்தை வீட்டுக்கு வச்சு சொல்ற வார்த்தை புரியல. உடம்புல ஏதாவது பாதிப்புன்னு வந்தா தண்ணியில போட்டு கொடு. சரியா நல்ல வார்த்தை 3 நாளைக்கு செய்யு. இப்படி வீட்டுல இருக்க யாருக்கு எது வந்தாலும் சரி இந்த விவிதி தனியா வச்சுக்கணும். சொல்ற வார்த்தை புரியல. உடம்புக்கோ வேற எதுக்கோ பாதிப்புன்னு வந்தா இதை தண்ணியில போட்டு குடிக்கணும், உடம்புல தேய்க்கணும். சரியா போகும். சொல்ற வார்த்தைக்குள்ள அதே போல வீட்டுக்கு பாதுகாப்பா வந்து நிக்கிறேன். இந்த வீட்டு நிலையில இருக்கு. மறந்துடக்கூடாது. கவலைப்படாம போகும். போயிட்டோம். எந்திரிச்சுக்க போன எந்திரிச்சுக்கய்யா. எந்திரிச்சுக்கடா ஐயா. எந்திரிச்சுக்க. நல்ல வார்த்தைகிட்ட உன் தெய்வத்தை சமந்துக்கிட்டு இருக்க நீ. ஆனா அந்த தெய்வம் இன்னைக்கு முழுசா வந்து நிக்க மாட்டேன்றது. எனக்கு பிடிச்சு கொடுன்னு கேட்டு வந்திருக்கேன். பிடிச்சு கொடுத்து செஞ்சு கொடுத்தா அதே போல தெய்வம் இருக்கிற இடத்துல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்து சொல்லியான்னு கேட்டு வந்திருக்கேன். ஏன்னா எல்லாருமே நிம்மதி இல்லாம இருக்கும். நல்ல வார்த்தை ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினைச்சா கூட அதாவது முழுசா தொடங்க முடியல, செய்ய முடியல, மேலையும் வர முடியல. வருமான ரீதியாகவும் பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு. அதை முதல்ல சரியாகி கொடுன்னு வந்திருக்கேன். அதே போல முன்னேற்ற பாதைக்கு போனோம். ஆனா இன்னைக்கு சரிஞ்சு நிக்கிறோம். என்ன காரணம் தெரியல. யாராவது செஞ்சுருப்பாங்களா பாரு அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன். உன் வீட்டுக்குள்ள என்னை பார்த்துச்சு பார்த்தேன். உன் தெய்வம்லாம் வருதியா? இப்பயும் கூட வருது. சொல்ற வார்த்தைக்குள்ள. ஆனா நல்ல வார்த்தை நம்மளை சரியான பாதையில கொண்டு போக மாட்டேங்குது. சொல்ற வார்த்தைக்குள்ள. ஆனா இருக்கிறதெல்லாம் உணர்த்தி காட்டு. சொல்ற வார்த்தைக்குள்ள. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுது? ஏன் இதை மாற்றி கொடுக்க கூடாதா? இதை செஞ்சு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டது. அதே போல இருக்கிற இடத்துல பிரச்சனையா இருக்கு. அதாவது இட ரீதியாகவும் பிரச்சனையா இருக்கு. அதையும் சரியாகி கொடுத்துறேன். செஞ்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேன். பாதுகாப்பா கூட வந்து அந்த அப்பனை மறந்துட மாட்டேன். இதை புடி. நல்ல வார்த்தை தெய்வத்துக்காகவும் கொடுத்துருக்கேன், வீட்டுக்காகவும் கொடுத்துருக்கேன். இதை வீட்டுல போனோடனே ஒரு சூடத்தை எடுத்து வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் காட்டு. மறந்துடக்கூடாது. வீட்டுக்கு போனோடனே இதுல ஒரு சூடத்தை எடுத்து வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் காட்டு. எல்லாருடைய தரையிலையும் வை. மறந்துடக்கூடாது. வச்சு எடுத்து வீட்டு வாசல் வலதுபுறம் ஒரு முறை இடதுபுறம் ஒரு முறை காட்டி பிடிச்சி வீட்டு வாசலை நசுக்கி விடு. மறந்துடக்கூடாது. இதை புடி. இதை வீட்டு நிலையில கட்டு. உள்பக்கமா கட்டு. வீட்டு நிலையில உள்பக்கமா கட்டு. இந்த விவிதி கொஞ்சம் போட்டு கட்டு. மறந்துடக்கூடாது. அதே போல நல்ல வார்த்தை நாவல உட்கார்ந்து அதாவது ஒரு தெய்வத்தை விளையாட வச்சு தரேன். அதே போல கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து உட்கார வச்சு தரேன். மறந்துடக்கூடாது. இதை மஞ்சள் துணியில பிடிச்சி வச்சுக்க. 11 காணிக்க பக்கத்துல 11 விடாமட்டு விளக்கு போடு. சரியா 90 நாளைக்கு 11 காணிக்க எடுத்து வை. மறந்துடக்கூடாது. அதே போல இடத்துல இருக்க பிரச்சனை முடிச்சு கொடுக்குறேன். வருமானத்தை உயர்த்தி கொடுக்குறேன். வருமானத்தை நுப்பாட்டி காட்டுறேன். செஞ்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேன். பாதுகாப்பா நான் கூட போயிட்டு வாமனே. மறந்துடக்கூடாது. சொல்ற வார்த்தைக்குள்ள. அதே போல நல்ல வார்த்தை தெய்வம் கூட நிற்குதா நிக்கலையான்னு யாரா வந்து நிக்கிறது? யாரும் இந்த கருப்பை கூப்பிட காதைக்கலையா? இந்த கருப்பை கூப்பிட காதைக்கலையா? என்ன பாரு. யாரா நிக்கிறது? இந்த கருப்பை கூப்பிட காதைக்கலையா? டேய் யாரப்பா வந்து நிக்கிறது? யாரா நீயே? யாரு நீயே? குளவு போடு. யாரப்பா குளவு போட செஞ்சா போடு. யாரா நீயே? யாரு நீயே? இந்த கருப்பை கூப்பிட காதைக்கலையா? டேய் என்ன பாரு. யாரு நீ? முதல்ல உனக்கு பேர் இல்லையா? இந்த கருப்பை கூப்பிட காதைக்கலையா? உனக்கு இந்த கருப்பை கூப்பிட காதைக்கலையா? யாரா நீயே? டேய் யாரப்பா நீ? யாரு நீ? இந்த உடம்பு நிற்கிறது? சந்தோஷம். வந்தது சந்தோஷம். இந்த உடம்பு
பிடிக்கிறது உண்மையிலே உண்மையா? உண்மையா? இந்த குதிரையை பிடிச்சது உண்மையா? சரி, ஏன் இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யல? ஏன் இந்த குடும்பத்துக்கு நல்ல வார்த்தை எந்த நேரம் கூப்பிட்டாலும் வரணும்ல? அதாவது நீ பாதுகாப்பா நிக்கிறீங்கன்னா வரணும்ல? வந்தா தானடா உன் பிள்ளை உன்னை நம்புவோம். இந்த பிள்ளை செமக்கிற பிள்ளையும் உன்னை நம்பும். அப்பதானே வந்து நல்ல வார்த்தை முன்னேற்ற பாதை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னை பழிச்சுடணுமால நல்லா சும்மா காத்து நிற்பேனா இப்படித்தான் வர்ற தெய்வம்லாம் காத்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு போறது. ஆனா நல்லா வார்த்தை குடும்பத்தில் நடக்கிற பாதிப்பை எதையுமே சரியாகி கொடுக்குறது. முதல்ல அதை சரியாகி கொடுக்கணும்ல. அதே போல நல்ல வார்த்தை சரியாகி கொடுத்தா தான் அந்த குடும்பம் வாழும். வாழ வைப்பையா? அதே போல எந்த நேரம் கூப்பிட்டாலும் பிள்ளைக்கு வருவியா? அதே போல அதிகாரம் பிடிச்சு நிப்பையா? அதே போல யார் எது செஞ்சாலும் அதை உடச்செறிவியா? சொல்லு மாற மாட்டே. குடும்பத்தை காப்பாத்தி கொடுப்பியா? மறந்துட மாட்டே. முக்கால் சத்தியமா எனக்கு சத்தியம். நின்றுக்க விட்டுற அவனை. இதை பாராயணம் பாரு. நல்ல வார்த்தை உன் தெய்வத்தை வாக்கு வாங்கியிருக்கேன். உன் தெய்வம் எந்த நேரம் கூப்பிட்டாலும் வரும். சொல்ற வார்த்தை இல்லை. அதே போல நல்ல வார்த்தை இது. வீட்லயும் குழப்பமாவே இருக்கு. வீட்டுல உடல் ரீதி அடிக்க பிரச்சனை வந்துருக்கா சரியாகி கொடுத்துறேன். இப்போ நான் உனக்கு கனி கொடுத்துருக்கேன். அந்த கனி உன் கூட இருக்க ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்க. இதை சாப்பிட குடிக்கிறது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடு. சரியா 4 நாளைக்கு பயன்படுத்து. நீயும் பயன்படுத்து. சொல்ற வார்த்தைக்குள்ள நீ ஆசைப்பட்டதை நடத்தி கொடுத்துறேன். அதே போல வருமானத்தில் உட்கார வச்சு கொடுத்து உட்கார வச்சு கொடுத்து செஞ்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேன். கூட பிறந்த பருப்புக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன். மறந்துட கூடாரமானே. அதே போல நல்லா வருது. இதை மஞ்சள் துணியில முடிச்சு வச்சுக்கணும். 11 கண்டிச்சு பக்கத்தில் 11 கண்டிச்சு 72 நாளைக்கு விடாம விளக்கு போடணும். ஒன்னால விளக்கு போட முடியலையா? வீட்டில் இருக்கவங்க விளக்கு போட சொல்லு. நல்ல வார்த்தை இல்லைன்னா 11 காணிக்க எடுத்து வை. மறந்துட கூடாது. ஓ தெய்வத்தை எவனும் கட்டி வைக்க முடியாதா? போயிட்டு எச்சுக்கையா எச்சுக்கடா மோனே எந்திரிச்சுக்கடா எந்திரா மோனே. நல்ல வார்த்தை உனக்காக கேட்டு உனக்கு வாழ்க்கை கேட்டு உனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அமைச்சு கொடுத்தா அப்புறம் மறந்துட மாட்டேடா. அதே போல நல்ல வார்த்தை வருமானம் இருக்கு. ஆனா இருந்தால் முன்னேற்றம் இல்லாம இருக்கு. எனக்கு அதை ஒரு படி உயர்த்தி கொடுத்து உயர்த்தி கொடுத்து செஞ்சு கொடுத்தா அப்புறம் அதே போல வீட்டில் இருக்கவங்களுக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு சரியாகி கொடுத்துறேன். அதே போல ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு அதையும் முடிச்சு கொடுத்து வீட்டுல உனக்கு இல்ல சொல்ல வார்த்தைக்குள்ள அந்த இடத்தையும் முடிச்சு கொடுத்துறேன். முடிச்சு செஞ்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேனா. உனக்கு வருமானத்தில் நிரந்தரமாக்கி கொடுத்து செஞ்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேனா. உனக்கு வாழ்க்கை நிரந்தரம் ஆக்கி கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். இதை இதை நல்லா இதை புடுறா. அதே போல தெய்வம் கூட இருக்குதான் பார்த்தேன். தெய்வத்தோட அதிகாரம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன். அது தெய்வம் சபையறிய நிற்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். அதை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். அதுக்கான காலத்தை வரும்போது நான் செஞ்சு கொடுக்குறேன். சொல்ல வார்த்தை புரியல. அதை தாண்டா நான் சொன்னேன். தெய்வத்தை ஜமக்கணும். அந்த காலம் வரும்போது அதிகாரம் முடிச்சு நிப்பாட்டி கொடுக்குறேன். அந்த வாக்கை தாண்டா சொன்னேன் நான் உனக்கு. தெய்வம் ஜமக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அந்த தெய்வம் காலம் வரும்போது அதிகாரம் முடிச்சு உன் கூட நிப்பாட்டி தரேன்னு வாக்கு கொடுத்தேன். கவனிச்சே நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காதில் வாங்க செஞ்சு கொடுக்குறேன். இன்னும் நான் விளக்கு முடிக்கல. சொல்ற வாரத்துக்குள்ள இப்போ நான் ஒரு கனி கொடுத்துருக்கேன். இந்த கனியை வீட்டுக்கு போ. வீட்டு முன்னால் 2 சூட தேர்த்து. அதே போல உன் தலையிலே வை. அதே போல வீட்டு வாசல் முன்னால் காலில் நசிக்குது. மறந்துடக்கூடாது. சொல்ற வாரத்துக்குள்ள உன் தெய்வ கட்ட உடச்சு தர்றேன். இதை நல்லா வார்த்தை கேட்டணும். ஓ ஆலயத்துக்கு போ. தெய்வம் இருக்கிற இடத்துக்கு 3 முறை போ. அமாவாசை பௌர்ணமி அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி. சொல்ற வார்த்தைக்குள்ள அமாவாசை பௌர்ணமி அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி இப்படி 3 முறை போ. சொல்ற வார்த்தைக்குள்ள அங்க ஓ கட்டை உடைஞ்சிரும். சொல்ற வார்த்தைக்குள்ள ஏன் உன்னால உடைக்க முடியாதா? உடைக்க முடியும். தலையை மட்டும் காட்டு. இப்படி குனிஞ்சு இப்படி பக்கத்துல வா. நல்ல வார்த்தை இப்போ கனி கொடுத்துருக்கேன் பாரு. இதை மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சுக்க 11 காணிக்க எடுத்து 72 நாளைக்கு எடுத்து மறந்துடக்கூடாது ரமணி. ஓ ஆலயத்துக்கு போன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு கனி எடுத்து அதை கொஞ்சம் பூஜையில் வை. சொல்கிற வார்த்தைக்குள்ள இப்படி 3 முறை போ. அங்கே இருக்க விபூதி எடுத்து நாக்கில் இடு. உன் தெய்வம் உடச்சு வந்து படார்னு அடிக்கும். சொல்கிற வார்த்தைக்குள்ள சபையிலையும் வந்து நிற்கும். அதே போல் எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து நிற்கும். அதே போல் வீட்டில் உடல் ரீதியாக பிரச்சனை இல்லை சாப்பிட குடிக்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. சரியா நல்ல வார்த்தைக்கு 3 நாளை பயன்படுத்தி இரவு பயன்படுத்துங்க. அதே போல் வருமானத்தில் உட்காந்து நல்ல வாரியம் நடத்தி கொடுத்துறேன் வாக்கு கொடுத்துருக்கேன். ஒரு தெய்வத்தை பிடிச்சு கொடுத்துறேன் வாக்கு கொடுத்துருக்கேன். உன் தெய்வம் இருக்கிறது போன்னு சொல்லிட்டு உன்னை விளக்கு போட சொல்லியிருக்கேன். மறந்துடக்கூடாது ரமணி. பாதுகாப்பாக கூட வரேன். இதை வீட்டில் இருக்க வீதியில் பயன்படுத்தி வச்சுக்கையா.